கூட்டத்திலே தலைமையாகி சிறப்புரையாற்றி நம்மை எல்லாம் வழிகாட்டும் ஒருவராக நமக்கெல்லாம் அறிவுரை கட்டுவதற்காக நமது நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிது தெற்கனமும் அதிசய
பணியை முடித்துவிட்டு ஐயா அரங்க மகாதேவனுடன் இருந்து அரங்கத்தில் இருப்பதே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவர் பெற்றோரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் சிறு வயதனாக இருக்கும் பொழுது அவர் சொற்பொழிவை நேற்று 2 நாளுக்கு முன்பு கேட்டு மகிழ்ந்தேன். ஒரு அற்புதமான பாலம் கல்யாண ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெருஞ்சோதி அகவல் உருவாகிய நாளையொட்டி வள்ளல் பெருமானின் சன்மார்க்க எழுச்சியை மனதிலே நிறுத்தும் விதத்தில் 14வது ஆண்டாக நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பெரியவர் பாலம் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களும் நான் பேசி முடித்ததும் 1000 ரூபாய் நன்கொடையை எனக்கு தரவிருக்கும் மருத்துவர் சுக்கலிங்கம் அவர்களும் உலகத்து மொழிகளிலே ஆகச் சிறந்த மொழியாக தன்னை 1000 ஆண்டுகளாக நிலைநிறுத்தக்கூடிய தமிழ் மொழியில் தமிழுக்கான அடையாளம் தனித்துவமானது என்பதை காலத்தோறும் நிறுவக்கூடிய மதிப்பிற்குரிய சத்தியவேல் முருகனார் ராமலிங்கர் பணிமன்றத்தின் மூலம் வள்ளல் பெருமானின் வழிவந்த காரணத்தினாலும் வள்ளல் பெருமானின் சிந்தனைகளின் மீது தன் வாழ்க்கையை நிலைநிறுத்தியதாலும் அந்த சிந்தனைகளையே அடையாளமாக மாற்றி இருக்கக்கூடிய நண்பர் திருநல்லூர் விவேகானந்தர் அவர்களோடு அவருக்கு துணை நின்று வள்ளல் பெருமானின் சிந்தனைகளை அறிவுரைகளை உள்ளத்திலே இருத்தி வாழ்கின்ற வாழ்க்கையை அர்த்தம் பொருந்தியதாக மாற்றக்கூடிய நண்பர் ஆவுடையப்பன் அவர்களோடு என்னுடைய ஆசிரியர் நரசிம்மன் ஐயா அவர்களோடு
வள்ளல் பெருமானின் மீது ஆழ்ந்த பக்தியால் இந்த விழாவிலே இணைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. உலகத்திற்கு ஞானத்தை வாரி வழங்கிய மொழி என்ற ஒன்று உண்டு என்றால் அந்த மொழி தமிழ் மொழி. தன்னுடைய அளப்பரிய விஸ்தீரணத்தால் ஆகச் சிறந்த ஆற்றோர்களை அருளாளர்களை எல்லாம் தன்னகத்தை கொண்டு உலகத்தின் எந்த மொழியிலும் இப்படிப்பட்டவர்கள் தோன்றியதில்லை என்கிற பெருமையை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய மொழி இந்த மொழியில்தான் காலகாலமாக ஞான வெளிக்குள் மக்களை கொண்டு செலுத்தக்கூடிய அற்புதமான ஞானிகள் தோன்றினார்கள். 2000 3000 வருடங்களை கடந்து அங்கிருந்தே நாம் அந்த வரலாற்றை எடுத்து பார்த்தால் வள்ளுவருக்கும் முன்பு தொல்காப்பியருக்கும் முன்பு ஞானிகளாக பிறந்து இந்த மண்ணை, இந்த மண்ணின் மொழியை, இந்த மண்ணிற்கான கலாச்சாரத்தை, பண்பாட்டை, ஆக பெரும் விஸ்தீரணத்தை எல்லாம் உலகிற்கு எடுத்து காட்டி 19 20ஆம் நூற்றாண்டிலே உலகமே வியந்து பார்க்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் அவை மேலாடுகளிலே 19 20ஆவது நூற்றாண்டிலே தோன்றிய கருத்துக்களாக இருந்தாலும் அவற்றை கொண்டாடக்கூடிய பிற நாடுகளின் மத்தியில் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு அவற்றை சாதாரணமாக தெரிந்துவிட்டு சென்ற மிகப்பெரிய இனம் தமிழினம். அந்த இனத்தை சார்ந்த ஆண்டோர்கள் தோன்றிய மண்ணில் அப்படிப்பட்ட மண்ணிலே பட்டினத்தகை, அருணகிரியாரை, காளிமானவ சுவாமிகளை, குமரகுருவரை, சிவப்பிரகாசரை போல அவர்களை வழியொற்றி இந்த மண்ணிலே வந்து உதித்த ஒரு மிகப்பெரிய மகான் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் தோன்றியதை அவர் தோன்றிய காலகட்டத்திலேயே ஒருவர் கணித்தார். அருள் பிரகாச வள்ளலாரின் சரித்திரம் என்கிற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே இந்த குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், வள்ளலார் பிறந்த இதை நீங்கள் மிகவும் உன்னித்து கவனிக்க வேண்டும். வள்ளலார் பிறந்த அந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட வித்வான் அவர் பிறவியை பற்றி கணித்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், பிறந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான உயிர் இந்த மண்ணை விட்டு போகாது. அவர் பிறந்த அன்று அந்த ஜோதிடர் சொன்னது, பிறந்திருக்கக்கூடிய இந்த உயிர் இந்த மண்ணை விட்டு போகாது. அதனால் பிற்காலத்திலே பெருமான் சொன்னார், மரணமிலா பெருவாழ்வு. பிற்காலத்திலே அவர் சொன்னதை அவர் பிறந்த அன்று ஒருவர் கணிக்கிறார், இந்த உயிர் இந்த மண்ணை விட்டு போகாது. 10 வயதிலே ஓதாமல் ஞானத்தை உணரும். வள்ளலாருக்கு 10 வயதாகும் பொழுது எதையுமே படித்து அறியாமல் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஞானவானாக அவர் மாறி நிற்பார் என்று சொன்னார். 20 வயதிலே இந்த உலகத்தின் மீது காதலாகி கசிந்து உருகி உயிர்களிடத்து அன்பு செலுத்தும். 30 வயதிலே தான் பிறந்த வாழ்க்கையின் பின்புலத்தை உணர்ந்து இந்த பிறவியின் அர்த்தம் என்னவென்பதை அறிந்து பிறப்பு இறப்பு என்கிற தத்துவங்கள் இரண்டிற்குமே வேறுபட்ட ஒரு பகுதி இருக்கிறது, வெளியிருக்கிறது என்பதை உணர்ந்து அதனை இந்த உலகத்திற்கு உணர்த்தும். 40 வயதிலே கைவல்ய ஞானம் மிக பெற்று அந்த ஞானத்தால் தன்னை பொன்னுடலாக மாற்றி 50 வயதிலே உலகர்கள் அனைவரும் சமத்துவத்தை உணரக்கூடிய தத்துவத்தை தந்து மரணமிலா பெருவாழ்வை அடைந்து இறையோடு கலக்கும் என்று சொன்னார்.
பிறக்கக்கூடிய இந்த உயிர் போகாது, தன்னை மறைத்துக் கொள்ளும். 10 வயதிலே அனைத்தையும் உணரும் போதாமல் 20 வயதிலே உலக உயிர்கள் அனைத்தின் மீதும் காதலாக கசிந்து நிற்கும். 30 வயதிலே பிறப்பு இறப்பு எனும் தத்துவங்களை அறிந்து தெளியும். 40 வயதிலே கைவல்ய ஞானம் பெறப்பட்டு அந்த ஞானத்தின் விஸ்தீர்ணமாக தன்னை அடையாளப்படுத்தி காட்டும். அதனால் 50வது வயதிலே பொன்னுகளாக பெறப்பட்டு அதன் மூலம் வாழ்க்கையை மக்களுக்கு உணர்த்தி சமத்துவத்தை அறிய தந்து இறையோடு இணையும் என்று சொன்னார் வள்ளல் பெருமான். இந்த இடத்திலே தொல்காப்பியத்திலே ஒரு வாசகம் வரும். நிறை மொழி மாந்தர் ஆணையில் கிடந்த மறைமொழி மந்திரம் என்பது தொல்காப்பியத்தினுடைய ஒரு வாசகம். மந்திரம் என்றால் என்னவென்பதன் பொருள். நிறை மொழி மாந்தர் என்று சொன்னால் ஏதோ மொழியை பேசக்கூடியவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. நிறைமொழி மாந்தர் என்று சொன்னால் தான் சார்ந்த ஒரு மண்ணிற்கான கலாச்சாரத்தை, பின்புலத்தை, தத்துவத்தை உணர்ந்து அனுபவத்தால் தெளிந்தவர்கள் நிறைமொழி மாந்தர்கள். இந்த அனுபவத்தை உணர்ந்த மாந்தர்களுடைய அனுபவ சிதறல்கள் தான் மந்திரம். அவை உங்களை வழிநடத்தும். அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்கின்ற விதத்திலே நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த வாழ்க்கையினுடைய சிறப்பு உங்களுக்கானதாக மாறும். இதை உலகத்தில் மிகச் சிறந்த விதத்திலே எடுத்து காட்டிய ஒரே படைப்பு திருமந்திரம் தான். இதை நிறுவியவர் சத்தியவேல் முருகனார். இந்த திருமந்திரத்தின் உன்னதத்தை உணர்ந்த காரணத்தினால் தான் தோன்றியதன் அடிப்படை காரணம் என்ன என்பதை திருமூலர் சொன்னார். அவர் நான் இந்த உலகத்தை உயிர்க்கப் போகிறேன், உலகத்தினுடைய போக்கை மாற்றப் போகிறேன் என்ற அறைகூவல்கள் எதுவும் இல்லாமல் அமைதியான விதத்திலே என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொன்னார். இந்த திருமந்திரம் இருக்கிறதே, திருமந்திரத்தில் ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளி இன்றைய நவீன யுகத்திலே கம்ப்யூட்டரிலே டைப் செய்வதால் 2 வார்த்தைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி அல்ல. அந்த இடைவெளி ஞானத்தின் வீச்சு. 2 வார்த்தைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியும் அமைதியும் ஒரு உன்னத தத்துவத்தை உங்களுக்கு விளக்கும். திருமந்திரத்தில் ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தங்களை சொல்லலாம். திருமந்திரத்தின் ஒரு வாசகத்திற்கு உலகத்தையே கட்டி போடலாம். இதனால் தான் உலகத்திற்கே ஞானத்தை வாரி வழங்கிய மொழியாக அறியப்படக்கூடிய தமிழ் மொழியை சொல்லும் பொழுது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று அந்த பெருமான் சொன்னார். 3000 பாடல்களை தந்தார். 9 தந்திரங்களாக இருந்து நிற்கின்றன. 10வது திருமுறை என்று சொன்னால் 10 பாடத்திற்கு உச்சம். அப்படிப்பட்ட உச்சத்தை கண்டுவிட்ட அந்த திருமந்திரத்தினுடைய ஒரு போக்காக தமிழுக்காக நாம் என்னை படைக்க வைக்க பிடித்தான் இறைவன் என்று பதிவு செய்த திருமூலரின் வழியிலே வள்ளல் பெருமான் சொன்னார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் மாந்தர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்கத்தில் அழைத்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திருக்க வேண்டுமே என இந்த யுகத்தே இறைவன் வருகின்ற உற்றேன் அருணை பெற்றேனே என்று சொன்னார். மந்திரத்தை வழங்கிய திருமூலன் சொன்னார், இந்த உலகத்திலே நன்றாக தமிழ் செய்ய என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லி காட்டிய அந்த ஒரு மாபெரும் சித்தனின் வழியிலே வந்த வள்ளல் பெருமான் சொன்னார், இந்த மொழியை படைத்தல் மட்டுமல்ல, அகத்திலே கருத்து புறத்தில் மட்டும் வெடித்திருக்கக்கூடிய இந்த மாந்தர்களுக்கு வாழ்க்கையை காட்டி, உண்மையை காட்டி, வெளிச்சத்தை காட்டி, இதுதான் இறைவனுக்கான பாதை என்பதை காட்டி அவர்களை மகிழ்விக்க செய்யக்கூடிய உன்னதமான ஒரு படைப்பை, ஒரு பணியை இறைவன் எனக்கு இட்டதால் இந்த மண்ணிலே நான் தோன்றினேன் என்று தன்னை உணர்ந்து விட்ட வள்ளல் பெருமான் சத்தியம் சொல்கின்றேன்,
நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோ என்று சொன்னார். நீங்கள் அனைவரும் மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சற்று நேரத்திலே மருத்துவர் சொக்கலிங்கத்தை நான் சந்திப்பேன். பொய்ப்புடன் புகழேன், பொறிந்துரையேன், சத்தியம் சொல்கின்றேன், நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோ என்று சொன்னார். சொல்லி பார்த்த அந்த ஒரு மாபெரும் சித்தர் இறைவனை பார்த்து வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறைகளை காட்டு, உன்னதத்தை உணரக்கூடிய வழிமுறைகள் எனக்கு காட்டு, மானுடத்தை நேசிக்கக்கூடிய அற்புதமான மனநிலையை எனக்கு தான் என்று மட்டும்தான் கேட்டார். பொருளையோ வாழ்க்கையின் வசதிகளையோ பதவிகளையோ எதையும் கேட்கவில்லை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆளுக்கெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும். எப்படி இருக்கிறது பாருங்கள். வேறு எதுவுமே அவர் கேட்கவில்லை. அப்பா நாம் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆளுக்கெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும். எப்பாலும் இப்பவும் எக்கடமும் நான் சென்று எந்தை என் அருட்புகளை எவ்விடல் வேண்டும். பாதனைகள் சுத்த சிவமார்க்கம் தழைத்தோங்க எரிசோதிக்கு அருளிடல் வேண்டும். தப்பேரும் நான் செய்யும் நீ கொடுக்க வேண்டும். தலைவன் என்னை பிரியாத வளர்க்க வேண்டுமே. இது தமிழுக்கான உன்னதமான ஒரு குணம். இறைவனை அறிதல் என்பது சொக்கலிங்கம் அவர்கள் சொன்னதற்கான விடை இப்பொழுது. இறைவனை அடைதல் என்பது நீங்கள் பிறருக்கு விட்டுக் கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொக்கலிங்கம் அவர்கள் சொன்னார். வள்ளலாரை தாண்டி ஒன்று சொன்னார். அது என்னவென்றால், நீங்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஒருவர் மருத்துவராகலாம், ஒருவர் வழக்கறிஞராகலாம், ஒருவர் தொழிலாளராகலாம், தொழில் அதிபதியாகலாம், ஒருவர் நீதிபதியாகலாம், ஒருவர் சாதாரணமான வாழ்க்கையாகலாம். இவை அனைத்தும் ஒரு காலகட்டத்திலே உங்களை விட்டு செல்லும். நீங்கள் தேடிய செல்வம் இனி தேடிவிட முடியும் என்று நீங்கள் நம்பக்கூடிய செல்வங்கள், நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய வாழ்வு, அடைய முடியும் என்று நீங்கள் யோசித்து வைத்திருக்கக்கூடிய பதவி, இவை அனைத்தும் ஒரு காலகட்டத்திலே அழிந்து செல்லும். அழியாமல் இருக்க போவது எது என்னவென்றால், மாணவர்களாகிய நீங்கள் முதலில் உங்களை உணர தலைப்படுங்கள். உங்களை உணர தலைப்படுவதின் அடுத்த கட்டம், உங்களில் இருந்து சிறிது சிறிதாக நீங்கள் விலகுகிறீர்கள். உங்களில் இருந்து நீங்கள் சிறிது சிறிதாக விலக முடியும் என்றால், அந்த விலகி செல்லக்கூடிய தன்மை உங்கள் எதிரிலே அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் அனைவரும் நாமும் ஒன்று என்கிற முதல் படிகளை, அனைவரும் நாமும் ஒன்று என்கிற சிந்தனையும் அறிதலும் தெளிதலும் உங்களுக்கு கிட்டிவிட்டால், அது தானாகவே உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். அது என்னவென்றால், இறைவனை நோக்கிய பயணம். இறைவனை நோக்கிய அந்த பயணத்திலே நீங்கள் காலடி எடுத்து வைத்து உங்களை உணர்ந்து பிறரை அறிந்து நீங்களும் அவர்களும் ஒன்று என்கிற அந்த சமத்துவமான தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை பெற்றுவிட்டால் இறையோடு கலந்து இருக்கக்கூடிய அடுத்த கட்டம் உங்களுக்கு சித்திக்கும் என்று சொன்னார். அதுதான் வள்ளலார் கண்ட சமத்துவம். இதே அவர் சொன்னதற்கான பதில், தன்னை அறிந்து தான் இன்புறல் என்கிற தத்துவம். தன்னை அறிவதுதான் உலகத்தில் உன்னதமானது. தன்னை அறிந்தவனுக்கு உலகம் புரியும், பிற உயிர்கள் தெரியும், இறை தானாகவே வந்து சேரும். இதை சொன்னவர் வள்ளலார். இதனால்தான் சமத்துவ சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் எல்லாவற்றையும் ஆரம்பித்து திரு அருட்பாவினுடைய 6 பகுதிகளிலே 5 பகுதிகளை தோத்திரங்களாக்கி 6வது பகுதியை சாத்திரமாக்கி, அந்த 6வது பகுதியை நீங்கள் படித்து பார்த்தால், அந்த 6வது பகுதி உங்களை உங்களுக்கு காட்டும். முதலிலே உங்களை அறிந்துவிட்ட உங்களுக்கு அது வாழ்வின் உன்னதத்தை அடுத்து எடுத்து காட்டும் என்று பதிவு செய்தவர் அவருடைய முதல் வாசகமாக, அடிப்படை வாசகமாக எதை வைத்தார்? நான் இன்பத்தை அடைந்து விட்டேன், கருணையை கொண்டு விட்டேன், இறைவனை பார்த்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. இன்று வருவோம்,
நாளைக்கு வருமோ மற்ற என்று வருமோ அறியேன் என்கோவே துன்று மலரை மாயை அகற்றி வெடிக்குள் வெடிக்கடல் சும்மா இருக்கும் சுகம் என்று சொன்னார். வள்ளல் பெருமானின் வாசகங்கள், அவருடைய போதனைகள் அவை எவையுமே தன்னை முன்னிறுத்தி தன்னை வள்ளலார் என்று அழைப்பதையே விரும்பாத ஒரு மகா ஞானியர். தன்னை முன்னிறுத்தாமல் தனக்கான விஷயங்களை எடுத்துச் சொல்லாமல் இந்த மண்ணை சார்ந்த மக்கள், இந்த மண்ணிற்கானவர்கள் எப்படி வாழ வேண்டும், இறைவனை அடைவது எவ்விதம், அருகில் இருக்கக்கூடிய உயிர் நீதான் என்பதை உணர வேண்டும் என்பதை ஸ்தாபித்து காட்டி, அதனால்தான் தேவார திருவாசக பதிகங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு தலங்களை சென்று பார்த்தவர்களால் தமிழகத்திலே 267 பாடல்பெற்ற தலங்கள் இருக்கின்றன. இந்த பாடல்பெற்ற தலங்களினுடைய மகத்துவத்தை எல்லாம் கற்று கழிந்தவர் வள்ளலார். பல்வேறு தலங்களின் மீது மூவர் குதிரைகள் பாடியதை போல தான் ஒரு பாடலை எழுப்பியவர். அந்த பாடல் எப்படி ஞான சம்பந்த மூர்த்தியும் அப்பர் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மணிவாசக பெருந்தகையும் இறைவனை எப்படி கண்டார்கள் என்பதை எல்லாம் அறிந்தவர் வள்ளலார். தமிழினுடைய பக்தி இலக்கியம் சாதாரணமானதல்ல. தமிழினுடைய பக்தி இலக்கியம் உலகத்தினுடைய சிந்தனையின் உச்சம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட கடவுளை பாடுகிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் கடவுள், இவர் நமக்கான அடையாளத்தை தந்த கடவுள், இந்த கடவுளை நான் வணங்குகிறேன், அதனால் அவரை நான் உயர்த்தி பாடுகிறேன் என்று எண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட சிந்தனை இந்த பக்தி இலக்கியத்தை சார்ந்த எவருக்குமே இருந்ததில்லை. அதற்கு ஒரு பாடலை சொல்கிறேன். அப்பர் பெருமான் பல்வேறு தலங்களை பார்த்துவிட்டு பிள்ளையை நோக்கி பயணப்படுகிறார். பிள்ளையை நோக்கி அவர் பயணம் செல்கையிலே அவரை வழியிலே தடுத்து நிறுத்துகிறார்கள். தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் அவரிடம் என்றால், பாருங்கள், இந்த நேரத்திலே பிள்ளை மாநகரிலே நுழைந்து நடம்புரியும் அந்த ஈசனை பார்த்தல் இயலாது. அந்த இறைவனை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இந்த விதத்தில் எல்லாம் நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்துகிறார்கள். அந்த இடத்திலே நேரிடையாக பிள்ளை நடம்புரியும் ஈசனுக்கு அப்பர் ஒரு பாடலை சொன்னார். எப்படி இருக்கிறது பாருங்கள். பக்தனாய் பாட மாட்டேன். அப்பருடைய முதல் வரி, பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி. வரிக்கு வரி அந்த அப்பரினுடைய அந்த கவித்துவ தன்மையை பாருங்கள். பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்ய என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே ஓர புதல்வனே தில்லை என்பதற்காடுகின்ற அத்தா நீ நாடல் காண்பேன் அடியனே வந்தவரே என்று சொன்னார். என் பக்தியை நீயாக வர வேண்டும். இவர்களால் யார் எனக்கு வழி சொல்வது? நான் பக்தனாக மட்டும் பாட மாட்டேன் பரமனே, ஆனால் நீ சாதாரணமானவன் அல்ல, நீ பரமயோகி. உனக்கு தெரியாதா நான் என்ன செய்ய வேண்டும் என்று? பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்ய. இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் இருக்க வேண்டாம், அதுக்கெல்லாம் என் பக்தி வராது. அன்றைக்கே பகுத்தறிவை சொன்னவர். பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்ய என்னை நீங்கள் கேட்டார். முத்தனே மூல உதவனே தில்லை பலந்தாடுகின்ற அத்தா நீ நாடல் காண்பேன் அடியனே வந்தவாறே என்று பதிவு செய்த அப்பர் பெருமானின் அந்த பாடல் பக்தியின் உச்சத்தை காட்டும். இறைவனை எனக்கும் இறைவனுக்கும் இடையில் யார் காட்டுவது? இறைவன் என்று இந்த கேள்விக்கு சங்கத்தமிழ் பாடல் கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பதில் சொல்கிறது. பலருக்கு இந்த பாடல் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் யார் நடனமாடக்கூடிய அந்த இறைவன் என்ற கேள்வியை எழுப்பினால் அதற்கு ஒரு அனைவரும் அறிந்த ஒரு பாடல் இருக்கிறது. குறித்த பூர்வமும் கோவை செவ்வாயும் செருப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பாவனையிலும் இனித்த உடைய எடுத்த ஒரு பாவமும் காணப்பெற்றால் மனித பிறனையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை. இது நடப்புரியக்கூடிய அந்த இறைவனை அனைவரும் அறிந்த பாடல். இந்த பாடல் எழுதப்பட்டதற்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இன்னொரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் நடம்புரியும் அந்த நாயகனை அப்படியே வடிவெடுத்து காட்டும். ஒரு கால் ஊன்றி, ஒரு கால் ஏற்றி, ஒரு கை மறைத்து, ஒரு கை அமைத்து
இரு கையில் ஆக்கமும் அருவியும் சேர்த்து அரு ஊரு ஆக்கும் அம்மை கூத்து ஆட்ட பெருவழி நடிக்கும் பெருமான் என்று முடித்த பாடல். ஒரு காலை நிலத்திலே ஊன்றி ஒரு காலை தூக்கி ஒரு கையை மறித்து இன்னொரு கையை பயப்படாதே என்று அபயம் காட்டி ஒரு கையில் ஆக்கமும் ஒரு கையில் மறுப்பும் சேர்த்து இப்படியெல்லாம் செய்த அந்த இறைவன் யார்? அரு ஊரு ஆக்கும் அம்மை கூத்து ஆட்ட பெருவழி. அந்த பெருவழி அந்த சராசரங்களையும் அனைத்தையும் கண்ணுள் அடக்கி அணுத்தது தத்துவத்தின் ஆகச்சிறந்த வடிவங்களை உலகிற்கு காட்டி அந்த தத்துவங்களின் உச்சம்தான் தண்ணீரிலிருந்து வெளிக்கிளம்பும் அணு துகள்களான இந்த உலகம், இந்த உயிர்கள் அனைத்தும் என்பதை நிறுவி தண்ணீரிலிருந்து பிரிந்த அணுத்துகள் உயிர்கள் மீண்டும் தன்னையே வந்து அடைய செய்யக்கூடியது சிவ தத்துவம் என்பதை நிலைநிறுத்தி அதனால்தான் உலகெங்கும் இன்று நடராஜ தத்துவத்தை தங்கள் வாயிலே வைக்கக்கூடிய பெருமை பெற்றிருக்கின்றன என்பதை எல்லாம் உணர தந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த சிவ தத்துவத்தை உணர்ந்து விட்ட ஒரு மாபெரும் ஞானி அந்த வள்ளல் பெருமான் சொன்னால் இன்று வருவோ நாளைக்கு வருவோ எட்டு வருவோ என்று அகற்றி வெளிக்குள் வெளிக்கடந்து சொல்லாக இருக்கும் சுகம் என்று சொன்னார். பேர்பட்ட உலகத்தை தந்த அந்த மகாஞானி வள்ளல் பெருமான் காட்டிய வழி உலகத்தை ஒய்ய தரும் வழி. அவருடைய வாசகங்கள் ஜீவ காருண்யம் என்றால் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு அவர் காட்டினார். எல்லோரும் பல்வேறு விதங்களிலே அலைந்து வருகிறீர்கள். பசித்தது, நடித்தது, தனித்தது என்கிற மகா மந்திரத்தை மக்களுக்கு வழங்கி நீங்கள் அனைவரும் முதலில் உங்கள் மனதை அடைவிடுகிறீர்கள், வாழ்க்கையை அடைவிடுகிறீர்கள். அவை அனைத்தையுமே தவிர்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உன்னதத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜீவ காருண்யத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று பதிவு செய்தவர் உள்ளார். அதனால்தான் அனைவரும் என்னிடத்தில் ஓடி வாருங்கள், இங்கு வந்து பாருங்கள், இங்கே உங்களுக்கு உண்மையின் வெளிச்சம் புரியும். உண்மையின் வெளிச்சத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கான முயற்சிகள் எழுந்திருக்கும் என்றால் அந்த முயற்சி உங்களுக்கு எதையை காட்டும் என்று சொன்னார்கள். அதனால்தான் திருக்குறளின் மீது மாறாத காதல் கொண்டவர் எழுதப்படுகிறார். ஏன் திருக்குறளை அவர் அந்த அளவிற்கு நேசித்தார் என்பதற்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். உலகத்திலே பல்வேறு அறிஞர்கள் பல்லாயிரக்கணக்கான கட்டுரைகள் பேச்சுகளின் மூலம் திருக்குறளின் உன்னதத்தை சொல்லியிருக்கிறார்கள். இவற்றை எல்லாவற்றையும் வைத்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஒரு கருத்தரங்கிலே நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையிடம் கேட்டார்கள், ஏன் திருக்குறள் உன்னதமானது? ஏனென்றால் திருக்குறளில் ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்த்த காலம் இருந்தது. அது எந்த காலகட்டத்திலும் தன்னை அழிப்பதற்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை நிறுவி காலங்களை உணர்வுகளை கடந்து எப்படி இருந்து அந்த திருக்குறளை பற்றி நாமக்கல் கவிஞரிடம் கேட்டார்கள். என்ன என்றார், ஏன் திருக்குறளை உயர்த்தி பிடிக்கிறீர்கள்? அவர் சொன்னார், உலகம் தோன்றியதிலிருந்து இன்று வரை ஞான தேடலிலே தான் ஞானிகள் அலைந்து வருகிறார்கள். ஞான தேடல் என்றால் எது உண்மை எது வெளிச்சம் என்பதை அறிவது. எது உண்மை எது வெளிச்சம் என்பதை அறிந்து கொண்ட மாத்திரத்திலேயே வீடு பெற்றை அடையக்கூடிய அடுத்த கட்டம் மாற்றத்திற்கு சித்திக்கும். அதனால் உண்மையை தேடக்கூடிய பயணத்திலே அனைவரும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படியா? எனக்கு கொஞ்சம் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, கேட்டுக்கொள்ளுங்கள். காடு சென்று குகை அடைந்து கண்ணை மூடி எண்ணி. முதல் வரியை பாருங்கள். காடு சென்று குகை அடைந்து கண்ணை மூடி எண்ணி. அடுத்த வரி, காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணி. என்ன அர்த்தம் என்றால், நீங்கள் உண்மையை தேடுகிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுக்கள் அனைத்தையுமே அறுத்தறிந்து விட்டேன், இனி நாம் ஞானவானாக மாற வேண்டும், உண்மையின் வாழ்க்கையின் உட்பொருளை உணர வேண்டும் என்ற முயற்சியோடு காடுகளுக்கு சென்று குகைகளை அடைந்து கண்ணை மூடி எண்ணியும். எண்ணியும் என்றால் ஜெபித்தார். ஆண்டு கணக்காக ஜெபித்து மந்திரங்களை சொல்லி உண்மையை தேடக்கூடிய முயற்சியில் இறங்கினாலும்
காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பட்டினத்தார் ஒரு நிமிடத்திலே காதல் ஊசியில் வாரதுவான் கடைபிடிக்கை என்று சொன்னதை படித்த மாத்திரத்திலேயே ஓடினாரே, அனைத்தை விழுந்துவிட்டு அப்படி செய்வதாக நினைத்து காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை செய்தாலும் உண்மையின் உட்பொருள் எளிதில் சிக்காது. தாடி வைத்து ஒட்டை கட்டி தவசி என்ற பெயருடன் தாடியெங்கும் சுற்றி வந்து தர்மபோதம் பண்ணியும். அடுத்த வரை தாடி வைத்துக் கொண்டு மொட்டை அடித்துக் கொண்டு ஊர் முழுக்க சுற்றி நான் ஞானத்தை பெறுகிறேன், ஞானத்தை அடைந்து விட்டேன், நீங்களும் அடைந்து விடுவீர்கள் என்று பல்வேறு இடங்களிலே தர்ம போதனைகள் செய்து பார்த்தாலும் உண்மையின் உட்பொருள் கிட்டார். கூடு விட்டு கூடு பாயும் வித்தை கற்க போய் இதை எதற்கு சொன்னார் என்றால், கூடு விட்டு கூடு பாய்ந்து ஞானிகளின் உலகிலே புகுந்து கொண்டால் ஞானம் தானாக வந்துவிடும் என்று கனவு கண்டாலும் உண்மையின் உட்பொருள் கிட்டார். கோடி காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடியும். கோடிகாலம் வாழ வேண்டும், காய கற்ப மூலிகைகள் அடைய வேண்டும், அவற்றை உண்பதன் மூலம் மரணமில்லா பெருவாழ்வு கிட்டும், அதனால் உண்மை புரியும், வெளிச்சம் தெரியும், இறை அடையும் என்று நினைத்தால் அப்படி செய்தாலும் உண்மையின் உட்பொருள் கிட்டாது. என்னதான் செய்ய வேண்டும்? தேடுகின்ற உண்மையாகவும் ஓடி வந்து சேருமே. தேடுகின்ற உண்மை எதை தேடி செல்கிறீர்களோ அதை ஓடி வந்து உங்களை அடையும். ஓடி வந்து சேருமே. தெய்வ வாக்கு வள்ளுவன் திருக்குறள் கற்கை என்று சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை எவ்வளவு அழகாக எளிதாக 3 பால் அறத்தோடு பொருள் ஈட்டினால் இன்பம். அறத்தோடு பொருள் ஈட்டுங்கள், அறத்தோடு பொருள் ஈட்டினால் இன்பம். இன்பத்தை அடைந்துவிட்டால் வீடு. இந்த 3ஐயும் சேர்த்து கிடைக்கக்கூடிய 4வது நிலையை வள்ளல் பெருமான் எதிர்க்கக்கூடிய ஜீவராசியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். தன்னை உணர்தல், தன் எதிரில் இருக்கக்கூடியவர்களை உணர்தல், இரட்டை உணர்ந்துவிட்டு தன்னில் இருந்து வருதல், தனக்காக எதுவுமே இல்லை. தன்னை நிலையில் உலகை அறிந்து தன் எதிரில் இருக்கக்கூடிய உயிரை அறிந்து விட்டால் அடுத்தது இதை. இதைத்தான் எம்மை நோக்கி வாருங்கள், அந்த சத்திய ஞான சபைக்கு வாருங்கள், அந்த ஜோதியை தரிசியுங்கள், ஜோதியை உங்களை காண்பதற்கான வழிமுறைகளை தேடுங்கள் என்று சொன்னார். வள்ளலார் எழுதிய வார்த்தைகள் இது எனக்கு மனப்பாடமாக தெரிந்தாலும் அவர் எழுதிய வார்த்தைகளில் ஜீவகாருண்யம் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது வாசித்து காட்டுகிறேன். நீங்கள் அதை மனதிலே இருப்பது மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒப்பந்த தத்துவம். அவர் பாருங்கள், வள்ளலார் சொல்கிறார், ஜீவகாருண்யம் என்றால் ஊன் உணவை விலக்கி காய்கறி பதார்த்தங்களை உண்பது என்று மட்டுமே பொருள் கொள்ளப்படுகிறது. வள்ளலார் சொல்கிறார், நான் சொல்கிறேன். இந்த ஜீவகாருண்யம் இதைவிட விரிவானதாகும். அது என்ன? ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்திற்கு முக்கியமான லட்சியம் என்று அறிய வேண்டும். பசி என்கிற நெருப்பானது ஏழைகள் தேகத்தினுள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தினால் அந்த தீயை அவிக்கிறது தான் ஜீவகாருண்யம். பசி என்கிற நெருப்பானது ஏழைகளின் தேகத்தின் உள் பற்றி எரிகின்ற போது ஆகாரத்தால் அவிக்கின்றது தான் ஜீவகாருண்யம். கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவ தேகங்கள் என்கிற ஆலயங்கள், உள்ளம் பெருங்கோயில் ஊருடம்பு ஆலயம் என்று மந்திரத்திலே அந்த சித்தம் சொன்னால், இந்த சித்தம் சொன்னால் கடவுள் இயற்கை விளக்கத்திற்கு இடமாகிய ஜீவ தேகங்கள் என்கிற ஆலயங்கள் பசியினால் பாழாகும் தருணத்தில் ஆகாரம் கொடுத்து அவ்வாலயங்களை விளக்கம் செய்விப்பதே சிவகாரம். தம் பசியினால் தூக்கம் பிடியாமல் துன்பப்படுகின்ற ஏழை ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து துக்கத்தை நீக்கி தூக்கம் பிடிக்க வைப்பதே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல்
ஞானம், யோகம், தவம், விரதம், ஜெபம், தியானம் என்று எவற்றை செய்தாலும் செய்கிறவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகிறார்கள். அவர்களை ஆன்ம விளக்க உன்னவர்களாகவும் நினைக்கப்படாத ஜீவகாருண்யம் இல்லாது செய்யப்படுகின்ற செய்கையினால் பிரயோஜனமில்லாத மாயாஜால செய்கைகளே ஆகும் என்று அனைவரும் அறிதல் வேண்டும் என்று சொல்கிறார். இப்படிப்பட்டவை எது ஜீவகாருண்யம் என்ற விளக்கத்தை கொடுத்து இறுதியாக இதற்கு ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறார்கள் வளர்கிறார். சமுசாரிகள் விவாகம் முதலிய விசேஷ நன்றாக கேட்டுக்கொள்கிறது. சமுசாரிகள் விவாகம் முதலிய விசேஷ காரியங்களிலே பந்தலை அலங்கரித்து அவ்விடத்திலே வேறு வேறு சடங்குகள் செய்து ஆடல், பாடல், வரிசை, ஊர்வலம் முதலிய வினோதங்களை எல்லாம், அப்பவர்க்கம், சித்ரான்னம் முதலிய பெருமைப்பாடுகளை எல்லாம் நடத்தி எக்களுப்பில் அழுந்தியிருக்கும் தருணத்தில் பசித்த ஏழையர் முகத்தை பார்க்க தவறுகிறார்களே, அதுவல்ல ஜீவகாருண்யம். அவர்களை அனுசரித்து செய்வதே ஜீவகாருண்யம். தனக்கு இல்லாமல் பிறருக்கு வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, பிறருக்கு விட்டுக் கொடுங்கள் என்று சொன்னாரே மருத்துவர் சொக்கலிங்கம் அவர்கள். இவர் சொன்னார், தமது குடும்ப செலவை கூடிய மட்டில் சிக்கனம் செய்து வள்ளலார் சொல்கிறார். ஏழைகளின் பசியை நீக்குதல் வேண்டும். நீங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகள் அனைவரையும் அழைத்து அவர்களுடைய பசியை தீர்ப்பது என்பது இந்த உலகம் முடியும் வரை இயலாத காரியம். அது தொடர்ந்து கொண்டே, உலகம் எப்படி தொடர்ந்து கொண்டே இருக்குமோ அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நம் அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏழைக்கு நீங்கள் செய்யக்கூடியதுதான் பராபகாரம், ஜீவகாருண்யம். இதை பதிவு செய்தவர் வள்ளல் பெருமான். ஏனென்றால் உலகத்தின் பற்றுகளை அறுத்துவிட்ட வள்ளல் பெருமான் ஒரே ஒரு பற்றை மட்டும் அறுத்தாரில்லை. அது என்னவென்றால் தமிழ் மொழியின் மீதான பற்று. உலகத்தின் மொழிகளுக்கு தந்தை மொழி தமிழ்தான் என்று சொன்னார். ஏனென்றால் தமிழ் அன்பை, கருணையை, பிற உயிர்களை நேசிக்கக்கூடிய தன்மையை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொட்டு செய்து வரக்கூடிய அற்புதமான ஒரு மொழி. இதற்கு ஒரு பாடலோடு இந்த விடையை உங்கள் முன் வைத்து நான் விடைபெறுகிறேன். வாழ்க்கையில் கடை கோடிக்கு சென்றான் போது தன்னை அறிந்தவன், உலகத்தை அறிந்தவன், மக்களை அறிந்தவன், ஆசா பாசங்களை அறிந்தவன், அனைத்தையும் அறிந்தவன். அவன் வறுமையின் உச்சத்திற்கு சென்றான். பல கூட்டங்களிலே இந்த பாடலை நான் சொல்லியிருக்கிறேன். வறுமையின் உச்சத்திற்கு சென்றான். எப்படிப்பட்ட வறுமை என்றால், மகனோடு வசிக்கக்கூடிய தாய், அந்த தாய் மகனின் வீட்டை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் மகனின் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும்? மகனால் தனக்கே ஒரு ரூபாய் சோறு சாப்பிட முடியாத வறுமை. அவன் வறுமை என் வறுமையும் சேர்ந்து பொழுது மிகப்பெரியதாக மாறுகிறதே, அவனை விட்டு வெளியேற வேண்டும் என்று நரைத்த முடியோடு பஞ்சடைந்த கண்ணோடு இருக்கக்கூடிய தாயை விரும்புகிறார். மனைவி கையையும் காலையும் சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் வழியில்லாத வட்டிவிட்ட முறையோடு தன்னை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்க கூட முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறார். இதுதான் அவன் வறுமை. அவன் வறுமையின் தாக்கம் தாங்க முடியாது தன் நண்பனை சென்று பார்க்கிறான். அந்த நண்பன் யார் என்றால், தன்னுடைய வள்ளல் தன்மையால் உலகத்தையே ஈர்த்த குமணன் என்கிற வள்ளல். அந்த குமணனை போய் இந்த புலவன் பார்க்கிறான். இந்த புலவன் சாதாரணமானவன் அல்ல. இவன் தமிழின் உச்சம் கண்டவன், அனைத்தையும் அறிந்தவன், பெருஞ்சித்திரன் என்பது அவன் பெயர். குமணனை போய் பார்க்கிறான். இருவரும் நண்பர்கள். இவனை பார்த்த மாத்திரத்திலேயே குமணன் அவனை கேட்கிறான், என்ன இப்படி இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறான். அதற்கு அவன் சொன்னான், கேட்டுவிட்டாய், சொல்கிறேன். காலையில் எழுந்து வீட்டின் பின்புறத்திலே இருக்கக்கூடிய குப்பை வீட்டிற்கு சென்று அங்கே அன்று வந்திருக்கக்கூடிய கீரையை பறித்து வருவேன். அந்த கீரையை பறித்து வந்து அடுப்பிலே ஒரு சட்டி வைத்து அதில் ஏறி ஊற்றி உலையை ஏற்றி அந்த கீரையை அதில் போட்டு கொதிக்க வைத்து சுவைக்காக சிறு உப்பு சேர்க்கலாம் என்றால் வீட்டில் உப்பு கூட இல்லாத வறுமை.
தமிழருக்கு ஒரு பண்பாடு உண்டு. ஆதி காலம் தொட்டே உப்பு மட்டும் இலவசம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த காலகட்டத்திலே இவர் சொல்கிறான், சுவை சேர்த்த உப்பு இல்லாத வறுமை என் வறுமை. மோர் ஏதும் வேண்டும் என்று கேட்டால் அதற்கெல்லாம் வழி இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். கண்கள் ஒப்பளிக்க காலத்திற்கும் உன்னை வறுமை அண்டாது என்று அளவற்ற செல்வங்களை குமணன் வாரி வழங்கினான். இந்த பாடலுக்கும் வள்ளலாருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதான் சொன்னேன், அளவற்ற செல்வங்களை வாரி வழங்கினான். அந்த செல்வங்களை குமணன் வழங்குவதற்கு காரணமாக இருந்த அந்த பாடல் குப்பை கீரை கொய்கள் நகைத்த முற்றா இளம் தழு கொய்து கொண்டு நீரை உலையாக ஏற்றி உப்பின்றி அவள் பதம் மோரின்று அவள் பதம் மறந்த. நான் முதலில் சொன்ன பொருளுக்கான பாடல். ஏற்பட்ட செல்வங்களை குவித்து விட்டான் குமணன். அனைத்தையும் எடுத்து வீட்டிற்கு கொண்டு வந்தான். வீட்டிற்கு கொண்டு வந்து மனைவி அழைத்தான். பார்ப்பாயா, நட்பின் இலக்கணமான குமணன் வழங்கிய செல்வத்தை பார்த்தாயா, கால காலத்திற்கும் இனி ஒரு பொழுதும் வறுமை நம்மை அணுகாது என்று அவன் சொன்னான். அந்த பாடலை பாருங்கள். நிர்ணயந்து உரைநக்கும், நீ நயந்து உரைநக்கும், பல்மான் கற்பின் நின் கிளை உறவற்றும், கடுப்பின் கடும்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நம்பியோக்கும், இன்னோர்க்கு எண்ணாது என்னோடும் சூழாது வல்லாங்கு வாழ்தும் என்றும் எண்ணாது எல்லோருக்கும் கொடுமதி மனைக்கிழவோயே படந்தூங்கு உதற்கு கிழவன் திருந்து இருக்கும் நல்கிய வடனே என்று சொன்னான். நிர்ணயந்து உரை நடக்கும். உன்னை நாடி வந்தால் நீ அவசியம் உதவி செய்வாய் என்று உன்னை தேடி வருகிறார்களே, அவர்களுக்கு கொடு. நீ நயந்து உரை நடக்கும். ஒரு காலகட்டத்திலே வறுமையால் சிக்குண்ட பொழுது உன்னை நாடி வந்து உனக்கு உதவி செய்தார்களே, அவர்களுக்கு கொடு. கடுப்பின் கடுப்பசி தீர யாழனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோருக்கும் நீ அவர்களுக்கு உதவினர் என்றால் உதவி செய்வாய் என்ற எதிர்பார்ப்போடு முகத்திலே அந்த கவலையை காட்டுகிறார்களே, அவர்களுக்கு தேடி சென்று கொடு. இன்னொருக்கு என்னாது, இவர்களுக்குத்தான் என்றில்லை, எவருக்கு வேண்டுமானாலும் கொடு. என் அனுமதிக்காக காத்திருக்காதே. நம் வறுமை மீண்டும் நம்மை தொட்டால் மீண்டும் வாரி வழங்குவதற்கு குமணன் இருக்கிறான் என்று சொல்லி பழந்தூங்கு முதலுக்கு கிழவன் விருது நல்கிய வரையே என்று சொன்னாரே. ஆகவேதான் தமிழ்பட்டார். தனக்கு இல்லை என்றாலும் எதிரிலே இருக்கக்கூடிய ஜீவனை நீ என்று நினைத்தால் நீ அந்த ஜீவனோடு ஒன்றுவாய். உனக்கான தேவை இருக்காது. பாடிய பெயரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று வள்ளல் பெருமான் பாடினால் அதன் அடிப்படையில் தான் அனைத்தையும் அறிந்து அனைத்தையும் உணர்ந்து தன்னை உணர்ந்து தன்னிலிருந்து விலகி இறையனும் அனுபவத்தை ஜோதி வடிவமாக காட்டி மரணமில்லா பெருவாழ்வை தன் வாழ்வின் மூலமாக நிதர்சனமாக்கி காட்டிய வள்ளல் பெருமானின் அருமையான நாளாகிய இந்த நாளில் இந்த அளவிலே உங்களோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, ஆகப்பெறும் வாய்ப்பு, வள்ளல் பெருமானின் சிந்தனைகளை உள்ளத்திலே வைத்திருங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி.